ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி செய்ய போகிறது பேப்பர் ரோசெட். இது நீங்கள் பர்த்டே டெக்கரேஷன்ஸ்க்கு இல்லை ஸ்மால் ஃபங்க்ஷன்ஸ்க்கு நீங்கள் வீட்டில் செஞ்சு வாலில் ஸ்டிக் பண்ணலாம். ஸோ இது நம்ம எப்படி செய்யணுங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இதுக்கு என்ன திங்ஸ் தேவைன்னு பார்த்துடலாம். ஸ்கேல், க்ளூ, சிசர்ஸ், டபுள் சைடு டேப், பாட்டில் கேப், பென், கிராஃப்ட் பேப்பர். நான் ஸ்கிராப் புக்லேருந்து எடுத்திருக்கேன். இது நமக்கு 2 கலர்ஸ் தான் நம்ம எடுத்துக்கணும். உங்கள்கிட்ட கிராஃப்ட் பேப்பர் இல்லை அப்படின்னா மேகசின் ஷீட்ஸ் கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம். இப்போது ஃபஸ்ட்டு கிராஃப்ட் பேப்பர் எடுத்து நீங்கள் வித்து மெஷர் பண்ணி அதை நம்ம 3ஆக டிவைட் பண்ணணும். இப்போ என்னோடது 21 சென்டிமீட்டர்ஸ் இருந்தது. நான் அதை 3ஆக டிவைட் பண்ணி ஈச் 7 சென்டிமீட்டர்ஸ் மார்க் பண்ணியிருக்கேன். அதில் நான் லைன்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு அந்த லைன்ஸில் நம்ம கட் பண்ணிடணும். ஸோ நமக்கு 3 பீசஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த 3 பீசஸை நம்ம இப்போ ஃபோல்ட் பண்ணணும். எப்படி ஃபோல்ட் பண்ணணும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஸ்கேல் எடுத்து 0.75 or 1 சென்டிமீட்டருக்கு நம்ம ஈக்குவல் டிஸ்டன்ஸில் பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணணும். ஃபுல் லென்த்துக்கு நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணணும். 3 பீஸ்லையுமே மார்க் பண்ணினதுக்கப்புறம் ஃபோல்டிங்காக ஸ்டார்ட் பண்ணணும். எப்படி ஃபோல்ட் பண்ணணும்னு நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். ஜிக்ஸாக்காக ஃபோல்ட் பண்ணணும். வீடியோவில் நான் காட்டியிருக்கேங்களா, அதே மாதிரியே ஃபோல்ட் பண்ணணும். டிஸ்டன்ஸும் நம்ம கரெக்டாக மெஷர் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒன்று சின்னதும் ஒன்று பெருசாக நம்ம ஃபோல்ட் பண்ணிடக்கூடாது. நமக்கு அந்த ஃபைனல் அவுட்புட்டில் கரெக்டாக நமக்கு வராது. ஸோ அந்த மார்க் பண்ண பாயிண்ட்ஸில் கரெக்டாக ஃபோல்ட் பண்ணணும். ஸோ சேம் ப்ரொசீஜர் நம்ம மீதி இருக்க 2 பீசஸ்க்கு செய்யணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக்காக உங்களுக்கு சைடில் பார்த்தா தெரியும். ஸோ நான் 3 பீஸுமே ரெடி பண்ணிட்டேன். இப்போ இதை எப்படி ஸ்டிக் பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் பீஸ் எடுத்து அதனோட ஒரு எண்டில் நம்ம க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு செகண்ட் பீஸை அதோடு நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ நான் ஸ்டிக் பண்ணிட்டேன். அடுத்து சேம் ஸோ நான் இப்போது செகண்ட் பீஸோட எண்ட் எடுத்து அதில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு தேர்ட் பீஸோட ஜாயின் பண்ணுறேன். இப்போ நமக்கு 2 ஓப்பன் எண்ட்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் பீஸும் தேர்ட் பீஸையும் ஜாயின் பண்ணணும். வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி ஃபர்ஸ்ட் பீஸில் நம்ம க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு தேர்ட் பீஸ் அதோட ஜாயின் பண்ணிடணும்.
அது கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்கு விடணும். நம்ம அதை ஃப்ளாட்டாக லே அவுட் பண்ணோன்னா நமக்கு சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு கலர் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த கிராஃப்ட் பேப்பர் எடுத்து அதில் பாட்டில் கேப் வச்சு சர்க்கிள் ட்ரா பண்ணணும். 2 சர்க்கிள்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு நம்ம சிசர்ஸ் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கணும். அந்த 2 சர்க்கிள்ஸும் எடுத்துக்கிட்டேன். அதில் நம்ம ஒவ்வொரு சைட்லேயும் நம்ம க்ளூ அப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் சர்க்கிளோட ஒரு சைட்லேயும் செகண்ட் சர்க்கிளோட ஒரு சைட்லேயும் நம்ம க்ளூ அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு செஞ்சு வச்சுருந்த சர்க்கிள் எடுத்துக்கணும். பெரிய சர்க்கிள் எடுத்து ஒரு சைடில் இப்போ நம்ம க்ளூ அப்ளை பண்ண சர்க்கிளை ஸ்டிக் பண்ணிடணும். லைட்டாக அழுத்தி விட்டால் கொஞ்சம் ஸ்டிக் ஆகிடும். சேம் அதே மாதிரி நம்ம செகண்ட் சர்க்கிளையும் எடுத்து பின்னாடி நம்ம ஸ்டிக் பண்ணிடணும். இப்போ நம்ம டபுள் சைடட் டேப் எடுத்து ஸ்டிக் பண்ணணும். சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணும். இப்போ நான் கட் பண்ணிட்டேன், அதை நான் ஸ்டிக் பண்ணுறேன். நீங்கள் இதை வாலில் ஸ்டிக் பண்ணுறப்போ அந்த டபுள் சைட் டேப்போட பேக் சைடில் இருக்க பேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிக் பண்ணணும். நீங்கள் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வச்சு நீங்கள் இது மேலே டெக்கரேட்டிவ்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். நான் பேப்பர் ரோஸ் செஞ்சு வச்சுருக்கேன், அதை அட்டாச் பண்ண போகிறேன். இதுக்கு வீடியோஸ் வேணுன்னா நான் உங்களுக்கு தனியாக செஞ்சு காட்டுறேன். இப்போ நான் க்ளூ அப்ளை பண்ணி அதை நான் ஸ்டிக் பண்ணுறேன். இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. என்னோடய ஃபைனல் லுக் இப்படி தான் இருக்கும். இதே நான் மேகசின் ஷீட்ஸ் வச்சு செய்யலான்னு சொல்லியிருந்தேன்ல, அதனோட சாம்பிள் இது தான். சேம் ப்ரொசீஜர் தான் நான் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு இப்போது அட் ப்ரெசண்ட் என்ன மெட்டீரியல்ஸ் வீட்டில் அவைலபிளாக இருக்கோ அதை வச்சு செய்யலாம். நியூஸ் பேப்பர் வச்சு கூட செய்யலாம். ஸோ நீங்கள் இப்போ பர்த்டே டெக்கரேஷன்ஸ் ஏதாவது செய்யணுன்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு டெக்கரேட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.